இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க இடம் எது அப்படின்னா திருச்சி அம்மா மண்டபத்தில் இருக்க காவேரி ஆறு. இந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்துட்டு அந்த திதி கொடுக்கறனாலையும் இல்லை சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறனால அந்த துணியோ இல்லை பிளாஸ்டிக் குப்பைகளோ நிறைய சேமிச்சு போச்சு. இந்த டைம் தண்ணி வராத டைம் நம்மளுக்குலாம் கவலை தான், அது நல்லா தெரியுது. பட் தண்ணி வராத டைமை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ இங்கே இருக்க குப்பைகள்லாம் அகற்ற முடியும் அப்படின்னு யோசிச்சோம். ஃபர்ஸ்ட் வாரம் ஒரு 20 பேர் வந்தோம், கஷ்டப்பட்டு சேர்ந்து 20 பேர் வந்துட்டு ஐயோ இப்படி தான் இருக்குமோன்னு சொல்லாமல் இறங்கி வேலை பார்த்தோம், எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ. அதோட உழைப்பு அடுத்த வாரம் ஒரு 25 பேர் வந்தாங்க. அந்த 25 பேரும் அதே நோக்கத்தோட இறங்கி வேலை பார்த்தோம். இந்த வாரம் ஒரு 100 பேர் கிட்ட வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய சக்சஸ் தான். இதுக்கு முக்கியமான காரணம் எது அப்படின்னா ஃபேஸ்புக் ஆகணும், வாட்ஸ்அப், இதனால ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண விஷயம் தான். இதே மாதிரி கண்டினியூஸாக ஷேர் ஆக ஜல்லிக்கட்டு மூமெண்ட் எப்படி போச்சோ அதே மாதிரி ஒரு விஷயம் இங்கே நடந்துச்சுன்னா இது திருச்சி காவேரியாரும் இல்லாமல் காவேரி பல மாவட்டங்களுக்கு கறந்து வருது. எல்லா மாவட்டங்களில் இருக்க பிளாஸ்டிக் குப்பைகளையும் எடுத்தோம்னா நம்மளோட தாய் நம்ம காவேரி தாயை நம்ம காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம். FBலையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, திருச்சியாக இருக்கட்டும், தஞ்சாவூர் இருக்கட்டும், எந்த ஊராக இருந்தாலும் சரி ஷேர் பண்ணி வர வச்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட். யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்க ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கவங்களுக்கும் சரி, பார்த்துட்டு இருக்க யூடியூப் சேனலுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் லாட். மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்கலாம். தொடுவானம் இனி தொடும் தூரம் பல கைகளை சேர்க்கலாம்.